ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ பார்வதி அவங்களுடைய அம்மா வந்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து அஃபிஷியலாக வந்துருச்சு. ஸோ நமக்கு டெலிகாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆகும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் உள்ளே நடந்த சில விஷயங்கள், டாப் 5 பற்றி பிக் பாஸ் வந்து கொடுத்த ஒரு க்ளூ, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சீசன் படுத்துருச்சு. இன்றைக்கும் வந்து பல்ஸே இல்லை. காலைல வந்து பார்த்தீங்கன்னா அமித் ஃபேமிலி, இன்றைக்கி திவா ஃபேமிலி. ஸோ யாருமே வந்து பார்க்க கூட மாட்டாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பாரதி அம்மா தான் எல்லாரும் வந்து பிலீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வரணும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியை அடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்க நியூட்ரலாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாரதி ஏதோ அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உள்ளே போயிட்டாங்க. நம்ம நாளைக்கு நமக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போயே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவங்க அப்படியே மன்னிப்பு கேட்குற மாதிரி, அவங்க அம்மா அப்படியே கை தூக்கிட்டு இருக்க மாதிரி, கம்முனு அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்கு பரவிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து பொண்ணை பற்றி அவங்க நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்றதுனால ஹேட்டர்ஸுக்கு தீனி போட மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். போய் அவங்களுக்காக ஒரு கண்டென்ட்டை கொடுத்து வெளியே வந்து காத்துட்டே இருப்பாங்க. அவங்க அம்மா மைக் போடலன்னு அடுத்து வருவாங்க. பார்வதி அம்மா மைக் போடாமல் சுற்றிட்டு இருக்காங்க. பார்வதி அம்மா மைக் இல்லாமல் ரூல்ஸ் மீறுறாங்க, மைக்கை மறைச்சி பேசுகிறாங்க பாரதியம்மான்ற மாதிரி கண்டென்ட் அடுத்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு சம்பவமாக நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஒரு கண்டென்ட். அடுத்து டாப் 5 பிக் பாஸ் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான் போல தெரியுது. அது சம்மந்தப்பட்ட ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அரோராவை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. திவ்யா ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க பார்த்தீங்க. வழக்கம் போல் கண்டிப்பாக வினோத் இருப்பார். அதில் சபரியை உள்ளே புஷ் பண்ணுறாங்க, கனியும் சபரியும். இப்போ பார்வதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி எனக்கு தெரிஞ்சு ஓட்டிங் வைஸில் வராங்க, அவங்க வருவாங்க. பட் இருந்தாலும் மனசை தேத்திக்கோங்க, சரியா? நான் ஏன் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன். ஒன்று திவ்யா இல்லை பாரு, இந்த 2 பேர் அன்எக்ஸ்பெக்டட் எவிக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது 98 டேஸில். அது யாராக கூட இருக்கலாம். அவங்க வெளியே போகிறாங்க, அப்படியே போயிடுவாங்க. உள்ளே இருக்கிறவங்க ரன்னர், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ திவ்யா போயிட்டான்னா பார்வதி ரன்னரு, பார்வதி போயிட்டான்னா திவ்யா ரன்னரு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ டாப் 5 சேனலோடைய ப்ரியாரிட்டி என்னென்னா அரோரா, சபரி, வினோத், திவ்யா மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனி. இதுதான் வந்து புஷ் பண்ணுறதுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதில் டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஒருத்தர் வின் பண்ணிடுவாங்க. கமருதீன் ஏதாவது வின் பண்ணிட்டான்னா கனி இல்லை சபரி இல்லை கமருதீன், 3 பேரில் 2 பேர் உள்ளே வந்துடுவாங்க. அரோரா, வினோத், திவ்யா. இது வந்து டாப் 5ல் சீல்டான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம், சரியா? இதில் பிரஜன் வேறு ஒரு டாப் 5 சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதுலேயும் பார்வதி ஸ்கூலில் அவர் திவ்யா, வினோத், விக்ரம், அப்புறம் சாண்ட்ரா, சரியா? இதுதான் வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். யாருன்னு பார்த்தீங்களா? வினோத், திவ்யா, விக்கல்ஸு, சாண்ட்ரா. யாரா அவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி தான். வர்றதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் அவருடைய இதுலேயும் வந்து பார்வதி வந்து டாப் 5ல் இல்லை, சபரி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ பார்ப்போமே எப்படி போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 2 நிகழ்வுகள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வினோத்தும் பார்வதி மற்றும் அரோரா எல்லாம் உட்காந்துட்டு இருக்கப்போ வினோத்தும் அரோராவும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து வினோத் வந்து சொல்கிறாரு, என்ன நீ குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக கல்யாணம் பண்ணாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, அவள் எனக்கு தோணுச்சு, எப்படி நேஷ்னல் டெலிவிஷனில் உட்காந்து கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணுறானுங்க. பார்வதி கமருதீன் பேசும்போது கவர் போட்டு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு இது பண்ணாங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க, நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கேவலமாக பேசலாம், ஒரு எடிட்டிங் ப்ரெஸ் கனெக்ட் பண்ணலான்ட்டு. அடுத்து இந்த எஃப்ஜே ஆதிரை கருமத்தை இது பண்ணோம், சரியா? அதுக்கடுத்து இந்த அரோரா பண்ணுறதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டானுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா அது? எவ்வளோ கேவலம் அது! அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுச்சுங்க. இந்த மாதிரி வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. வினோத் வந்து அதை கேட்குறாரு திருப்பியும், நீ எப்போ சொன்ன, அதை எதுக்கு நீ சொன்ன அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்போ நீ வந்து பண்ண போகிற அந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் குழந்தை? இல்லை, உன் குழந்தைய பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும். யாருக்கு ஆனந்தத்தோட குழந்தைய பார்த்தா அவங்களுக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கும். யாரா அவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் பண்ணுறேன்ற பேரில் உட்காந்து சாவடிச்சிட்டு இருக்காங்க 24 hours லைவ் ஸ்ட்ரீமிங்கில். அதில் குறிப்பாக அந்த பாட்டு பாடுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் சுபிக்ஷா வந்து எச்ச துப்பிட்டு இருக்காங்க, சங்கு மாதிரி ஊதிட்டு இருக்காங்க. அவங்க டேலண்ட்டை காய்ச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் பண்ணுறாங்களே, அதை நம்ம பாராட்டுவோம், சரியா? அடுத்து இந்த சபரி இருக்கார் பாருங்க,
அவர் வந்துட்டு திவ்யா ரொம்ப ஓவராக கலாய்ச்சிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி உன்னெல்லாம் சோத்துல வச்சு கொண்டிருக்கணும், இந்த அளவு கொண்டு வந்ததே தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மற்ற ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை. திவ்யா ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்தோடனே சொல்கிறேன். ஸோ பார்வ சப்போர்ட்டர்ஸுக்கு பார்வதி ஃபேமிலி என்ட்ரி நாளைக்கு நமக்கு டெலிகாஸ்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். குட் பை.